நம்முடைய 1958 நம்முடைய பால்வளத்துறை துவங்கப்பட்டது. 1958ஆம் ஆண்டு பால்வளத்துறை நம்முடைய ஆட்சி துவங்கப்பட்டது. அப்பொழுது இருந்தவர்கள்லாம் பால்வளத்துறையில் ஆவின் தான் மிக சிறந்த ஒரு பால்வளத்துறை என்பதை இன்றைக்கு நிரூபித்திருக்கிறோம். ஏறத்தாழ 13 லட்சம் லிட்டர் போன ஆட்சியை காட்டிலும் சென்ற ஆட்சியை காட்டிலும் இந்த ஆட்சியிலே 13 லட்சம் லிட்டர் பால் உற்பத்தி கூட்டியிருக்கிறோம். நம்முடைய தலைமை இந்த ஆண்டு மாத்திரம் 4.15 லட்சம் லிட்டர் பால் உற்பத்தியை தொடங்கி இருக்கிறோம். நம்முடைய ஆவின் சிறந்த ஒரு நிர்வாகத்தை பெற்றிருக்கிறது. 3 ரூபாய் கொடுக்கிறார் ஒரு லிட்டருக்கு. ஏற்கனவே 3 ரூபாய் குறைத்தார் தேர்தல் அறிக்கையில் சொல்லபடி. அதில் 1 கோடி பேர் பயன்பெற்றார்கள். 1 கோடி பேர் நம்முடைய 3 ரூபாய் குறைத்ததன் விளைவாக பால்வளத்துறையிலே 1 கோடி பேர் பயன்பெற்றார்கள். இப்பொழுது 3 ரூபாய் குறைத்திருக்கிறார், கூட்டியிருக்கிறார். 3 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுக்கிறார். 342 கோடி ஊக்கத்தொகை, ஒரு லிட்டருக்கு 1 ரூபாய், 3 ரூபாய் என்று ஊக்கத்தொகை கொடுக்கிறார். ஆகவே உற்பத்தியாளர்களும் நம்முடைய ஏழை மக்கள், ஆங்கி நுகர்வோரும் ஏழை மக்கள். ஆக பால் விலையை கூட்ட வேண்டும் என்று பல்வேறு நண்பர்கள் இங்கே சொன்னார்கள். ஆனால் யாரும் அழுத்தி பேசவில்லை. ஏனென்றால் உற்பத்தியாளர் அப்படி தான் இருக்காங்க, கன்சியூமர் அப்படி தான் இருக்காங்க, நுகர்வோரும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. ஆகவே தமிழ்நாட்டில் பால்வள உற்பத்தி இன்னைக்கு 18 பெரிய ப்ராஜெக்ட் வந்திருக்கு. நம்முடைய ஆட்சி காலத்தில் நம்முடைய முதல்வர் அவர்கள் எடுத்த தீவிர முயற்சியின் காரணமாக 18 ப்ராஜெக்ட் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு இருக்கிற நிலைமை என்னவென்றால் 54 லட்சம் லிட்டர் வந்தால்தான் நம்முடைய மக்கள் அனைவருக்கும் இந்த பால் கொடுக்க முடியும். இப்போ நம்ம பிரைவேட் பால் கொடுக்குறாங்க, அவங்க நம்முடைய விலை 40 ரூபா, அவங்களுடைய விட 54 ரூபா, 56. யார் இந்த பிரைவேட் சங்கங்கள்? நான் யாருன்னு இப்போ பேர் சொல்கிறேன் கேளுங்க. அதில் நம்முடைய மாநிலத்திலும் சரி பிற மாநிலங்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது மிகவும் பால் விலை குறைவாக கொடுக்கின்ற ஒரே இயக்கம் நம்முடைய ஆவின் தான். அந்த நிலை தான் இன்றைக்கு எடுபட்டு கொண்டிருக்கிறது. இப்போ பால் கொள்முதல் விலையில் டோன்டு மில்க் 40 ரூபாய் கொடுக்குறோம், தனியார் பால், அது ப்ளூ கலர். மில்க் 44 ரூபாய் கொடுக்குறோம், அது 65லேருந்து 68 ரூபாய் வெளி மாநிலங்களில் தனியார் பாலில். ஃபுல் கிரீம் மில்க் அதாவது ஆரஞ்சில் 60 ரூபாய் கொடுக்குறோம், 74 ரூபாய் 80 காசு. மற்ற மாநிலம் கூட அது நம்முடைய மாநிலத்தில் திருமலா, ஜெர்சி, வல்லபா, ஹெரிட்டேஜ், ஆரோக்கியம் அதெல்லாம் நம்முடைய மாநிலங்கள் உள்ளது. அடுத்த மாநிலங்கள் உள்ளது கர்நாடகா, நந்தி, பில்மா என்ற கேரளா, அமுல் என்ற குஜராத். ஒப்பிட்டு பாருங்க. நம்முடைய டோன்டு மில்க் வந்து 40 ரூபா, நந்தி 48 ரூபாய் கொடுக்குறாங்க, மில்மா வந்து 52 ரூபாய் கேரளாவில் விற்கிறாங்க, அமுல் வந்து 54. ஸ்டாண்டர்டைஸ் மில்க் நம்ம 44 ரூபாய் கொடுக்குறோம், நந்தினி 58 ரூபாய் 56 ரூபாய் கொடுக்குறாங்க, மில்மா வந்து 54 ரூபாய் கேரளாவில் கொடுக்குறாங்க, அமுல் 60 ரூபாய்க்கு குஜராத்தில் கொடுக்குறாங்க. ஹாங்காங், சிங்கப்பூர், மலேசியா, அமெரிக்கா போன்ற நாடுகள் நம்ம நெய் தான் 50 ரூபா கூட இருந்தாலும் நம்ம நெய் தான் வாங்குறாங்க. ஏன்னா மற்ற இந்தியாவில் உள்ள நெய்யை காட்டிலும் ஆவினுடைய நெய் தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியில் இன்றைக்கு விற்பனையாகி கொண்டு இருக்கிறது. அந்த அளவிற்கு நம்முடைய நெய் உற்பத்தி, ஆவினுடைய உற்பத்தி பெருகி இருக்கிறது. நம்முடைய முதலமைச்சர் காலத்தில் தான் எல்லாம் இந்த இப்போ தான், அதுக்கு முன்னாடிலாம் பல ஆள் இருந்தால் அதெல்லாம் தண்ணியில் கலந்தது இதெல்லாம் போணுச்சு, கடந்தெல்லாம் அது முடிஞ்சு வச்சு. இப்போ எல்லாம் முடியாது. இப்போ எல்லாத்துக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்தாச்சு. பூரா பால் ஒப்புகை சீட்டிலிருந்து கலக்க முடியாமல் என்னென்ன பால் தரங்கள் பூரா குவாலிட்டியை கண்ட்ரோலு எல்லாம் வந்துச்சு. ஆக எல்லாத்துக்கும் மிஷினரி வந்தாச்சு, எல்லாம் கொடுத்துருக்கோம். ஆகவே என்னென்னா தரம், அவங்க தரமில்லைன்னு சொன்னால் நம்ம உடனே பதில் சொல்ல தயாராக இருக்கோம். அங்கே தானே பார்த்து எதிர்கட்சி தான். ஆக இப்படி பால் உற்பத்தியில் நம்ம வந்து இப்போ வெளிநாட்டில் ஏற்படுத்தி பண்ணுறப்ப கூட நம்ம மலேசியா போயிருந்தோம் தலைவருடைய அனுமதியோடு. அங்கே வந்து ஸ்டால்லாம் போட்டோம், நம்முடைய அமுல் ஸ்டால். ஏகப்பட்ட கூட்டம், நிறைய பேர் வந்தாங்க. தமிழ்நாட்டில் பால் உற்பத்தி இவ்வளோ அதிகமாக இருக்கு, நாங்கள் எங்களுக்கு கொடுங்க. ஆவின் ஸ்டால் போட்டோம், அதான் ஆவின் தான் தமிழ்நாடு ஆவின் ஸ்டால் போட்டோம். இல்ல அமுல் வாயில வந்துட்டு அமுல் வந்து குஜராத். இல்ல நம்ம போட்ட ஸ்டால் வந்து இங்க அமுல் சொல்றோம், மன்னிக்க. சரி, நம்ம போட்ட ஸ்டால் பேரு ஆவின். அந்த அமுல் நீக்கிறது ஆவின் பொருள் தான் தரமா இருக்கு கொடுங்கன்னு சொல்லி இப்ப கேட்டு பின்ன ஏஜென்டால் நியமிக்கக்கூடிய ஏற்பாடு